ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன தமிழ்நாட்டுக்கு வர சொன்ன அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் அங்கே இருந்து கஷ்டப்படாதீங்க, அரியும் கஷ்டப்படுத்தாதீங்க, அரியை பார்த்துக்கோங்க. அரிக்காகவாவது நீங்கள் வந்து தமிழ்நாடு கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சில பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த நெகட்டிவாக பேசின அத்தனை பேரையுமே நான் விட்டு தள்ளிடுறேன். இன்னொரு விஷயம், இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த பொண்ணு வந்து சொத்துக்காக தான் வந்து அங்கே இருக்குது, அப்போ சொத்து தான் அந்த பொண்ணுடைய குறிக்கோளா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து வேணும் அப்படின்னு, இந்த பணக்காசை வேணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் இங்கேயே இருக்கலாம். எனக்கு அது வேணாம், எனக்கு நிம்மதி சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்றதுனால தான் வந்து இல்லை நான் இங்கே இல்லை அப்படின்ற முடிவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்னென்னா, மாமா என்ன முடிவு சொன்னாங்க, மாமா பேசினதுக்கு அப்புறம் வந்து ஒத்துக்கிட்டாங்களா இல்லை ஒத்துக்கலையா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாமா ஃபஸ்ட்டு பேசும்போது மாமா வந்து முழுக்க முழுக்க ஒத்துக்கவே இல்லை. சரிங்களா? அவங்க வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீ தமிழ்நாட்டுக்கு போகிற மாதிரியா இருந்தால் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாத்தையுமே மறந்துட்டு விட்டுட்டு போயிடு அப்படின்ற வார்த்தையை தான் சொன்னாங்க. ஆனால் இப்போது சடனாக இன்னைக்கு காலையில் அவங்க என்கிட்ட பேசும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நீ என்ன சொல்கிறியோ சொல்லு அப்படின்றது தான். ராதா எதனால் தெரியல, என்னன்னு தெரியல, மூஞ்சி கீழே தொங்கு போட்டுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. முன்னாடினா அங்கே இருக்கும்போது நான் வந்து போக முடியும், இதுக்கப்புறம் அல்லாத எனக்குமே என்ன ரீசனு தெரியல. ராதா வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா, இல்லை நீ அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இரு அப்படின்னு. இந்த ஒரு 3-4 நாளாக என்னன்னு தெரியல, நீ உனக்கு என்ன சரின்னு தோணுதோ நீ அதை செய்யி, நீ போ, நீங்கள் இருக்காத அப்படின்றத தான் சொன்னான். அப்பவும் சரி இப்பவும் சரி, நான் யாருடைய பணத்துக்காகவும் நான் ஆசைப்படல, யாருடைய சொத்து சோகத்துக்காகவும் நான் ஆசைப்படல. நான் ஆசைப்பட்டு வந்ததெல்லாம் என்னுடைய புருஷனுடைய மனசு, என் புருஷனுடைய பாசம் மட்டும்தான். எனக்கு இப்போவும் அந்த பாசம் மட்டும்தான் தேவையே தவிர எனக்கு சொத்து பத்து எதுவுமே தேவையில்லை. அவங்களுடைய சொத்து பத்து மொத்தத்தையும் அவங்களே வச்சுக்கிட்டோம். என் நாத்தனாருங்க பேசின விஷயம், என் நாத்தனாருங்க ராதா கிட்டே ஆகட்டும், அம்மா கிட்டே ஆகட்டும், என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க, அரி என்ன சொன்னா, அரியோடைய மனநிலைமை எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே இதை நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். லாஸ்ட்டில் மாமா என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறேன். எங்கள் நாத்தனாருங்க 2 பேருடைய ஆசையும் மொத்தம் எனக்கு வந்து 5 நாத்தனார். 5 நாத்தனாரில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. பெரியவங்க வீட்டுக்கே எல்லாரோட பெரியவங்க அவங்க தான். யூபியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவங்க இறந்துட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா 3 நாத்தனாருங்க. 3 நாத்தனாருங்களுமே யூபியில் தான் இருக்காங்க. அவங்க 3 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க, தனித்தனியாக ஒரே இடத்துல தனித்தனியாக இருக்காங்க. அவங்களுடைய ஆசை என்னென்னா, நான் இங்கே இருக்கணும், ஒடிசாவில் இருக்கணும் அப்படின்றது தான். இன்னொரு சின்ன நாத்தனார் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு நான் டச்சில் இருக்க மாட்டேன். அதனால் வந்து அவங்க மனநிலைமை வந்து முழுக்க முழுக்க பெரிய அண்ணா பக்கம் தான் அவங்களுடைய நிலைமை. அதனால் வந்து இவங்க வந்து என்கிட்ட பேசின வார்த்தைங்க, நான் இங்கே இருக்கணும், நீங்கள் இங்கே இருங்க, ஒரு 6 மாதம் நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் ஊருக்கு நான் இன்னொரு நாத்தனாரெல்லாம் வந்து உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து நாங்கள் என்னவோ அதை பிரித்து கொடுத்துட்றோம், நாங்கள் வந்து என் தம்பிக்கு வந்து நாங்கள் பிரித்து கொடுத்துறோம். இங்கே வந்து பாய் தான் சொல்லுவாங்க, பெரிய பாய் சின்ன பாய் அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து என் பெரிய தம்பிக்கு என்ன பிரித்து கொடுக்கணுமோ அதை வந்து நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க சொன்னாங்க. இருந்தாலுமே இன்னையோட நான் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு, 9 நாள் ஆயிடுச்சு. இன்னையோட நான் வந்து என் வீட்டில் இருந்து ஒருத்தவங்க கூட இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க, என் நம்பர் தெரியும், ஆனால் ஒருத்தவங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்றது எதுவுமே கேட்கல. 2-3 நாட்டி மாமாவுக்கு மட்டும் கால் பண்ணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ வர என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ எனக்கு எவ்வளோ நஷ்டமாச்சு தெரியுமா? இந்த ஒடிசாவுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கிட்ட எனக்கு நஷ்டம். சரிங்களா? இந்த 1 லட்ச ரூபா எனக்கு எதுக்கு நஷ்டம்னா, நாங்கள் இருந்து வீடு காலி பண்ணதாகட்டும், பொருளுங்க இங்கே எடுத்துகிட்டு வந்ததாகட்டும், சில பொருளுங்க நாங்கள் அங்கே சும்மாவே கொடுத்துட்டு வந்ததாகட்டும், எல்லாமே எனக்கு நஷ்டம். இப்போ நான் இங்கேருந்து ரிட்டனு எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகும்போது எனக்கு கம்பல்சரி 30,000 எனக்கு செலவாகும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எங்கள் நாத்தனாருங்க வந்து என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து ராதா கிட்ட கேட்கலாம் நம்ம. சரிங்களா? ஏன்னா அவங்க தான் பேசினாங்க எங்கள் நாத்தனார்கிட்ட. எனக்கு வந்து ராதா, எனக்கு வந்து இந்த இடத்த வந்து ஒரு அப்பா அம்மாவா நான் இந்த விஷயத்து நான் எமோஷன் ஆகவே மாட்டேன். நான் எனக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு கூட பிறந்தவங்களா நின்று கேட்டதுன்னு பார்த்தா ராதாவும் அவங்க மாமியார் மட்டும்தான்.
பேச எங்கள் வீட்டுக்கார் வந்து அக்கா லைனில் இருக்காங்க பேச அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ராதா கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ராதா பேசினான். ராதா பேசினதுக்கப்புறம் அம்மா பேசினாங்க. சரிங்களா? அதனால நம்ம ராதா கிட்டே கேட்கலாம் அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்க கூட சேர்ந்து நானும் ஒரே வார்த்தை தான் அதிகமாக சொன்னது, எங்கள் அண்ணி எங்கள் கூட இருக்கணும், நாங்கள் வந்து சந்தோஷமா அங்கே வந்து போகணும் அப்படின்னா. அப்போ வந்து ஒரு அண்ணா மட்டும் இருந்தால் போதாது, எனக்கு இன்னொரு அண்ணாவும் சின்ன அண்ணாவும் வேணும், என் சின்ன அண்ணியும் வேணும், அவங்க பசங்களும் அங்கே இருந்து அங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் கொஞ்சம் புரிய வைங்க சரண்யாவுக்கு, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, எங்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப பிடிக்கும், நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் உங்களை கேட்குறோம், இல்லைன்னா தயவு செஞ்சு நானே வந்து வந்திருப்பேன், நீங்கள் தயவு செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாமியாரும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப பயப்படுறா பாப்பா, வந்து அவங்களால போய் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக 7வது மாதமோ 8வது மாதமோ வரேன்னு சொன்னாங்க. 7ஆம் மாதம் ஏன்னா எங்ககிட்டயே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பெரிய மூத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இது இப்போ 1ஆம் தேதி பிறந்துருச்சுன்னா அவர் வந்து கிளம்புறேன், பௌர்ணமிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருக்க போகிறது நாத்தனார். என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுங்க. நான் வந்து எந்த மனநிலைமையில் நான் இருக்கேன்னா, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க மட்டும் ஒதுக்கப்பட்டு ஒருத்தவங்க மட்டும் தனிமையில் இருக்கப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாருமே சொல்லிடுறீங்க, நீங்கள் ஏன் அவங்கள எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் அவங்கள அனுசரித்து போகிறீங்க, நீங்கள் அதெல்லாம் தேவையில்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ட்டு. இப்போ நானும் ராதாவும் இந்த வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ராதாவும் நானும் ஒரு பக்கம் இருந்துக்குன்னு அம்மா கிட்ட நாங்கள் பேசாமல் கொள்ளாமல் இருந்தோம்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? இல்லை இதுவே வந்து ராதாவை நான் தனியாக பேசாமல் ராதா கிட்ட வந்து அப்பா அம்மா இல்லை நான் இருக்கிறவங்க யாரும் பேசாமல் இருந்தாங்கன்னா மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த மனநிலைமை தான் எனக்கு வருது. என்னுடைய எல்லா கனவுமே வந்து எனக்கு தைரியம் இல்லாமல் இல்லை, என்னால் முடியாது அப்படின்றது இல்லை. எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னால் இங்கே சர்வே பண்ண முடியுன்ற தைரியம் இருக்குது. என்ன இருக்க விட மாட்டேன்றாங்க. அதுதான் ரீசனு. நான் கடைசியாக இங்கேருந்து போகிறப்போ நான் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் கண்டிப்பாக மூத்தார் ஆகட்டும், மாமியார் ஆகட்டும், மாமனார் ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே கடைசியாக பேச வேண்டிய வார்த்தை நான் பேசிட்டு தான் போவேன். அது என் மனசுக்குள்ளே இருக்குது. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எங்கள் மாமியார் ஆகட்டும், ஓரவத்தி ஆகட்டும் யாருமே ஃபோன் பண்ணி பேசலை. கடைசியாக வந்து இன்னைக்கு காலையில் மாமா வந்து என்கிட்ட கால் பண்ணி சொன்ன விஷயம் என்னன்னா, நீ இல்லை பாப்பா, நீ தமிழ்நாட்டுக்கே வந்துரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன், நீ வந்து இங்கே அரிய படிக்க வச்சுக்கோ அப்படின்றத சொன்னாங்க. சரி மாமா, ஏன் என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டு சைடில் இருந்து சொன்ன விஷயம் என்னென்னா, நீ வந்து தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ண, நாங்களும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், நீ அதானே பண்ணிக்கினேன், அப்போ வந்து நாங்கள் அந்த விஷயத்தில் தலையிட முடியாது, நாங்கள் வந்து கேட்க முடியாது, நாங்கள் வந்து நீ இங்கே இருந்தாலும் ஏன் இருக்கன்னு கேட்க மாட்டோம், நீ இங்கே இல்லைனாலும் நீ ஏன் இல்லைன்னு நாங்கள் கேட்க மாட்டோம், அது உன்னுடைய லைஃபும் உன்னுடைய வாழ்க்கை, நீ பார்த்துக்கோ, எங்ககிட்ட வந்து உன் பிரச்சனையை எங்ககிட்ட கொண்டுட்டு வராத, எங்ககிட்ட கொண்டுட்டு வந்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், நீ இங்கே இருக்காத, நீ தமிழ்நாட்டுக்கே போயிடு, உன் பொண்டாட்டி புள்ளியோட நீ தமிழ்நாட்டுக்கே போயிடு அப்படின்ற வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்தது. இதுக்கு மேலேயும் இன்னும் வார்த்தைங்கெல்லாம் வந்திருக்கு. பட் ஆனால் மாமா வந்து அதை என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன ராதா? ஏன்னா எவ்வளோ ராதாவும் கேட்டு பார்த்துட்டா, பேசி பார்த்துட்டா, பட் அது அவர் சொல்லலை. என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நீ உன் பொண்டாட்டி புள்ளியை கூப்பிட்டு தமிழ்நாட்டே போயிடு அப்படின்ட்டாங்க. அவங்க வச்சுக்கிட்டோம், அவங்க எல்லா பொருளுமே அவங்களே வச்சுக்கிட்டோம், என்னென்ன அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம், எத்தனை காலத்துக்கு அவங்க வாழ்கிறாங்களோ வாழ்ந்துட்டு போட்டோம். நான் வந்து யாருக்கு தெரியும்னு தெரியாது, என் புருஷன் வந்து அடுத்தவங்க காசுக்கு ஆசைவும் பட மாட்டான், அவன் காசையும் விட்டும் கொடுக்க மாட்டான், அவன் அப்படியேப்பட்ட ஆளு தான். எங்கள் லைஃப்பில் நாங்கள் வந்து எல்லாரையும் நம்பி எவ்வளோ இழந்துட்டோம், எவ்வளோ அழிச்சிட்டோம், அதில் இது ஒன்றா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கோம். மாமா எனக்கு சொன்ன முடிவு இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. நீ இருப்பாப்பா, எனக்கு இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் டைம் கொடு, 1ஆம் தேதி பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு வந்து இருக்கிற எல்லா பொருளுமே வந்து நம்மளுடைய பொருளுங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு சென்னைக்கே நம்ம போயிடலாம் அப்படின்ற முடிவை தான் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா என்னன்னு தெரியல, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றதும் எனக்கு புரியல. அவன் எப்படி உக்காந்துட்டு இருக்கா பாருங்களேன். நிறைய பேர் சொன்னீங்க கேஸ் போடுங்க,
நீங்கள் வந்து கேஸ் போட்டு வாங்குங்க. ராதா வீட்டுக்காரும் அதான் சொன்னாங்க, இவங்க ஏன் போகிறாங்க, கேஸ் போட சொல்லி கேஸ் போட்டு சொத்தை வாங்கி தனியாக இருக்க சொல்லு. எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த துளி அந்த கொஞ்சம் கூட அது எனக்கு அந்த எண்ணம் இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா அது வேற, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நாங்கள் இருக்கோமா அது வேற. இந்த இடத்த இந்த ஊரில் வந்து தனியாக சொத்துன்னு பிரித்து அடுப்புன்னு தனியாக வைக்கிறது அது ரொம்ப எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரிங்களா, நான் அதை செய்கிற மாதிரியா இருந்தால் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஒலையை நான் தனியாக வச்சுருப்பேன். எனக்கு அது பிடிக்கல, அது தேவையும் இல்லை. அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு டாபிக்குமே நான் போகல. நிறைய வாட்டி சண்டை வரும்போது எல்லாமே என் வீட்டுக்கு சொல்லுவேன், நீ தனியாக சமைச்சிக்கோ. நான் ஒரே வார்த்தை சொல்வேன், ஒன்று என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் அங்கே வேணா தனியாக இருப்பேன். இங்கே இருக்கிற வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி தனியாக ஒலை வச்சு நம்ம தமிழ் பொண்ணுங்க எல்லாமே ஆசைப்படுறது, இங்கே கல்யாணம் பண்ண எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுறது இது ஒன்று தாங்க. மேபி இன்னொரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு தனியாக போகுதுன்னா அதுக்கும் அக்செப்டட் தான். நான் வந்து சொல்ல மாட்டேன் யாரும் என் கூடவே இருங்கன்னு கம்பல் பண்ண மாட்டேன். ஆனால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் லாஸ்ட் வரைக்கும். இதுதாங்க மாமா சொல்லியிருக்க விஷயம். என்ன ராதா, கரெக்ட் தானே? அடுத்த மாதம் அவங்க 30ஆம் தேதிக்குள்ளே அவங்க போய் அங்கே தமிழ்நாட்டில் இருந்துருவாங்க ஆசைப்பட்ட மாதிரி. நிறைய வாட்டி வந்துட்டேங்க, நிறைய வாட்டி ஆசைப்பட்டு இங்கே வந்து அசிங்கப்பட்டு திரும்ப திரும்ப போயிட்டேன். நான் கனவுகளோட வருவேன், நானும் ஆசையோட வருவேன், நம்ம இங்கே இருந்துடலாம் இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வாட்டி அடுத்த வாட்டி நீ நினைச்சு இந்த ஊருக்கு வருவியாடி அப்படின்ற அளவுக்கு போவாங்க, அவ்வளவுதான் மைண்டுக்குள்ள ஏத்தி வச்சுட்டு நான் போறேன். ஸ்டே பண்ற மாதிரி இல்லை. ஆமா, 10 நாள் அந்த அவ்வளவுதான். மாமா என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, சரி ஓகே நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன். என்ன, என் அப்பா அம்மா கடைசி காலத்தில் நீ அங்கே இருக்கணும். ஆமா, என் அப்பா அம்மாவுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ அப்போ வந்து நீயும் அறியும் என் கூட நீ இங்கே வந்து தான் ஆகணும். அப்போ நீ வந்து வராமல் இருக்கக்கூடாது. அப்போ வந்து நீ அங்கே என் அப்பா அம்மாவுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நீ வரணும். அதே மாதிரியே வந்து இங்கே அந்த காரியெல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம இங்கே 10 நாள் 15 நாள் நம்ம இருந்துட்டு தான் போகணும். இதுக்கெல்லாம் உனக்கு ஓகேனா சொல்லு, நான் வரேன், நீ டிக்கெட் போடு. ஆனால் எனக்கு இந்த ஒரு 20 நாள் இன்னும் டைம் கொடு. இந்த 20 நாளில் நான் கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு வந்தால் தான் இப்போ வண்டி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இருக்கிற பாத்திரங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வந்துடும். 10,000 ரூபாய்க்கு மேலே தான் வருமே தவிர அதுக்கு கம்மி வராது. எங்களுக்கு முதல்ல சொன்னேன், அக்கா கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுங்க. வரதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அவங்க வந்து எனக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. முதல்ல அவங்க கிட்ட சொன்னேன், அக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா, சடனா எல்லாம். ஆமா, எத்தனையோ வாட்டி தடங்கள் ஆகி ராதாக்கே டிக்கெட் போட்டதை 2 வாட்டி கேன்சல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வாட்டி ராதாவுக்கு டிக்கெட் போடும்போது நான் எங்களுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் போட்டோம், அதை கேன்சல் பண்ணோம். அதை கேன்சல் பண்ணிட்டு ராதாக்கும் அம்மாவுக்கும் மட்டும் டிக்கெட் போட்டோம். அதுக்கப்புறம் அதையும் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப எங்கள் 4 பேருக்கும் நாங்கள் டிக்கெட் போட்டோம். எத்தனை வாட்டி தெரியுமா டிக்கெட் கேன்சல் பண்ணி அப்பயும் 1க்கு 10 வாட்டி யோசிச்சுக்கோ 10 வாட்டி யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னப்பெல்லாம் இல்லை என்னால். அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க, நான் வந்து யாரையும் தப்பாக சொல்லலை, மேபி அவங்களுக்கு தமிழ் பொண்ணை பார்க்கறதுனால கூட அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்திருக்கும். ஒடிசா பொண்ணாக இருந்திருந்தா நம்மளை பார்த்துப்பாங்க, மேபி அவங்களுக்கு என்ன அதுன்னு தெரியல, இருக்கும் எல்லாமெல்லாம் இருக்காது. ஸோ அதனால அவங்க சொல்லும் போது எனக்கு ஃபீல் ஆனது வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆனது. வெயிட் பண்ணியிருக்கலாமோனா இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருந்து நீ வெயிட் பண்ணிருக்கலாம், அவங்களா உங்களை கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. நான் 3 வருஷம் கம்பல்சரி, கிட்டத்தட்ட 3 வருஷம் எந்த ஒரு டச்லையுமே இல்லாம அவங்க பேசுவாங்க, மாமா பேசுவாங்க, கொள்வாங்க. நான் அவங்க கிட்ட போன்ல பேசினது கொண்டது எதுவுமே இல்லை. சடனா ஏன்னு தெரியல வர்றதுனால தானே அவங்க வந்து நீங்க போனாலும் என்ன போலன்னா எனக்கு என்ன இப்படியே சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீ இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நீ போனா என்ன போலனா என்ன, நீ போயிடு, தமிழ்நாட்டுக்கு போயிடு. நிறைய விஷயம் இருக்கு, பட் அதை வந்து மாமா என்கிட்ட மறைக்கிறாரு, சொல்ல மாட்டேன்றாரு. நம்ம வந்து யாரையும் ப்ளேம் பண்ண தேவையில்ல. ஆமா, ஓகே, நம்மளோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு ப்ளேம் பண்ணக்கூடாது. நேற்று வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நான் அந்த ஆடியோ போடுறேன்னு சொல்லி இந்த போடலை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர், உங்கள் ஃபேமிலியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறீங்கன்னும் போது அரியும் என்ன கஷ்டத்தை சொன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லு, நீயே சொல்லு. ஹரி வந்து நான் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து ஹரி பேசின விஷயம் என்னன்னா, எனக்கு யாருமே இல்லைப்பா,
எனக்கு வந்து பாசன்றதே இல்லை, நீயும் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறியப்பா. என் அம்மாவுக்கு வந்து அங்கே எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, என் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அது ஏன்ப்பா உனக்கு புரிய மாட்டேன்னது, எங்களை ஏன்ப்பா இங்கே விட்டுட்டு போனேன் அப்படின்ற வார்த்தை கேட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்டான்னா, என் அம்மாவுக்கு சித்தி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, உனக்கு ஏன் அது தோணலை, நீ ஏன் அதை ஹெல்ப் பண்ணலை அம்மாவுக்கு, நாங்கள் இப்போது இப்படியே நாங்கள் எதனா ஆயிட்டோன்னா பரவாயில்லையாப்பா அப்படின்ற அளவுக்கு வரைக்கும் அவன் பேசினான். நாங்கள் உண்மையாக நாங்கள் எந்த ஒரு வார்த்தையுமே அவனுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. அவனா பேசினது தான் ரொம்ப ஒரு எனக்கே ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. மேபி அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. சொல்லும்போது எனக்கு அது அந்த அளவுக்கு அவன் பேசுறதே எனக்கு சுத்தமாக புரியாது. அது அவன் வந்து சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு அக்கா தம்பி அக்கா அண்ணா யாருமே என்கிட்ட பாசம் காட்ட மாட்டாங்க சித்தி, நான் விளையாட போனா என்னை துரத்தி விட்டுருவாங்க சித்தி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யாருமே பாசம் காட்ட மாட்டேன்றாங்க. அப்போ எனக்கு வந்து கஷ்டமா இருக்குதப்பா, நாங்கள் ஏன்ப்பா இங்கே இருக்கிறோம், நாங்கள் ஏன் இங்கே இருக்கணும், நாங்கள் அங்கேயே வந்துடுறோம். அரிக்கு வந்து இப்போ அவங்க அப்பா வந்து ஒடிசால இருக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கான். அரி வந்து அவங்க அப்பா தமிழ்நாட்டில் இருக்கிறாரு அப்படின்ற அந்த எண்ணம் இல்லை. அவங்க அப்பா ஒடிசால எங்கே போகிற அரி வந்து ஒடிசால அவங்க அப்பா இருக்கிற நினைப்பதில் தான் அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஒடிசாவுக்கு வந்துடுறோம்ப்பா நான் அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அரிக்கிட்ட ஃபோனில் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை அரி நம்ம தான் ஒடிசாவில் இருக்கோம், அப்பா தமிழ்நாட்டில் இருக்காரு அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அரி திரும்பவும் அவனே என்ன பண்ணால் வாட்ஸ்அப்பில் அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டான். அப்பா நான் வந்துடுறேன்ப்பா, என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் சொல்கிறேங்க, அரி ஒருத்தனுக்காக மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். என் பிள்ளைக்கு அந்த பாசம் கிடைக்கலன்னும் போது நான் இங்கேருந்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. இப்போ என் குழந்தை வந்து ஒரு 5.5 வயசு குழந்தை, இன்னும் அரிக்கு வந்து 6 வயசு கூட முழுசாக ஆகலை. அவன் மனசில் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னும் போது இன்றைக்கி நாங்கள் அரிக்கு வந்து வெயிட் செக் பண்ணோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் அரி தமிழ்நாட்டிலேருந்து சென்னைக்கு கூப்பிட்டு வரும்போது 17.5 கிலோ இருந்தான் சரிங்களா. ஆனால் இப்போ நாங்கள் அரிக்கு வெயிட் போட்டு செக் பண்ணோம் சரிங்களா. அரி வந்து வெறும் 13 கிலோ இருக்கான். என்ன அவனுடைய நிலைமை நான் இப்படியே விட்டேன்னா இருக்க இருக்க என்ன ஆகிறது. அதனால தான் சரி எல்லாத்துக்குமே முடிவு பண்ணி அவங்க அப்பா நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டு வந்துடுறேன், இருக்கிற எல்லாத்தையுமே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் நாங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணல, எந்த டேட்டுன்னு. நான் இன்றைக்கி போக வேண்டியது ஊருக்கு, நான் இன்றைக்கும் போகல. நான் மாமா வந்து நீ இரு ராதா வீட்டிலே இரு, நான் கிளம்புற வரைக்கும் நீ ராதா வீட்டில் இரு, நீ அங்கே வீட்டுக்கு போவாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்ன ரீசன் எனக்கு தெரியல. நீ இங்கே ராதா வீட்டிலே இரு, நான் சொல்கிறப்போ நான் இங்கேருந்து கிளம்புறப்போ நீ கிளம்பு ராதா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நான் இங்கேயே இருக்கேன் ராதா வீட்டில் இருந்து. இன்னும் நான் போகல, நான் எப்போ போகிறேன்றதும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நாங்கள் வந்து இங்கேருந்து என்னுடைய எல்லா பொருளுமே நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் இங்கே என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்தேனோ நான் ஆசைப்பட்டு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி. இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் நான் எடுத்துகிட்டு வந்தது கூட அதுக்கு கூட அவ்வளோ கொள்ள கேள்வி கேட்டாங்க. ஓகே, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய பொருளுங்க, நான் ஆசைப்பட்டு வாங்கின பொருளுங்க. நான் இப்போ எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டு போகணுன்னு வச்சுக்கேன், எல்லாத்தையும் திரும்ப ரூம்புக்குள்ளே போட்டு பூட்டி அதை யூஸ் பண்ணாமல் தான் போகுது. அதுக்கு நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு போய் திரும்ப நான் வாங்க தான் போகிறேன். அதுக்கு நான் இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிடுறேனே. ஆனால் மாமா வந்து ரிட்டன் வந்து ஒடிசா வர மைண்ட் செட்டில் இல்லை. ஏறாதா திரும்ப இக்காரத கொண்டும் அவங்க அப்பா அம்மாவுக்கு எதனா ஆச்சுன்னா அப்போ வரேன்ற மைண்ட் செட்டில் இருக்காரு. இந்த சொத்துங்களை நான் எப்படி வாங்கணுமோ என்னுடைய உரிமை அது, நான் வாங்குறது எப்படி வாங்கணுமோ நான் அப்படி வாங்கிக்கிறேன். ஆனால் நான் வந்து இப்போது கடைசியாக உன்னை கூட்டிகிட்டு வரும்போது வரேன் பார்த்தியா, அது மட்டும்தான். அதோட என் அப்பா அம்மாவுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் அப்போ வருவேன், அதுக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு நான் வரவே மாட்டேன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோனை வச்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மாமா சொன்ன விஷயம். இதுதான் நான் சென்னைக்கு வரப்போகிறேன். ஆனால் எப்போ வரப்போகிறேன் என்ன ஏதுன்னு தெரியல. திரும்ப நம்ம ராதா மேடமும் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க நம்மளை பார்க்கறதுக்கு. சான்ஸ் இல்லை, எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தா நடக்காது. நான் நிறைய விஷயத்தை நோட் பண்ணியிருக்கேன். நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு நடக்கவே நடக்காது. அதனால நான் ஆசைப்பட மாட்டேன் எந்த விஷயத்துக்குமே. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். இப்போதைக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. அவர் வந்து புரிஞ்சிக்கிட்டு இந்த ஒரு வாரமாக அவ்வளோ ஒரு ஆர்கியூமெண்ட்டில் போச்சு எனக்கு அவருக்குமே. ஆனால் இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சந்தோஷமாக இப்போ நிம்மதியாக இருக்கேன். நான்
தமிழ்நாட்டுக்கு எப்போ போகிறேன் என்ன ஏதுன்றதை மாமா சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்குமே ஓகே பாய். ஏன் வீடியோ இதை காட்டுறியே என்ன ஆகுறது? அது ஒன்றும் ஆகாதுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஆகுறது? தலைவலிக்குது. சரி ஓகே, அப்போ முடிச்சிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டேன். திரும்பவும் ப்ளேம் பண்ணாதீங்க, நான் வந்து சொத்துக்காக தான் இது பண்ணுறேன் அதுக்காக தான் அப்படின்றது. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு என் குழந்தை என் புருஷன் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் லைக் பண்ணுங்க. பாய் வளருது. ஆமாம், பாய் எல்லாருக்கும். பாய் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.